ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில ஃபர்ஸ்ட்டு சீரியல்லயே ஒரு பக்கம் எப்படியோ அஞ்சலி முத்தழக தாக்கிட்டு மீனாட்சிய தூக்கிட்டு தயாவோட வீட்ட விட்டே ஓடி போனாலும், வழியில போகும்போதே அஞ்சலிய ஸ்வேதாவும், அமுதனும் பார்த்தது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த உடனடியா முத்தழகு கிட்டயும், பூமி கிட்டயும் சொல்லிர்றாங்க. அப்போ இத கேட்ட முத்தழகு பூமி கிட்ட சொன்ன மீனாட்சிய பத்தின பிறப்பு ரகசியத்த அவங்க ஸ்வேதா கிட்டயும், அமுதன் கிட்டயுமே சொல்ல, உடனே இத கேட்டுட்டு அவங்களுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அஞ்சலிய செம்மையா ஃபாலோ பண்றாங்க. ஆனா என்ன வழியிலேயே அமுதனோட வண்டி நின்னுட்டனால அவங்களால மறுபடியுமே ஃபாலோ பண்ண முடியல. ஆனா ஒரு நல்ல விஷயமா எப்படியோ அஞ்சலி போயிட்டுருக்க ஆட்டோவ ஸ்வேதாவும், அமுதனும் சொன்ன ரூட்ல வந்த பூமியும், முத்தழகும் பார்த்தது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோவ ஒரு வழியா வழி மறைச்சும் நிக்கிறாங்க. அப்போ இத பார்த்த அஞ்சலி மரண பீதியில என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா இந்த பக்கமா கார்ல உட்காந்துருக்க முத்துலகோ ஏற்கனவே அஞ்சலி தலையில அடிச்சனாலும், இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமுமே திடீர்னு ஞாபகத்துக்கு வந்ததுனாலும், தலை வலியில தலைய பிடிச்சிட்டு இருந்தாலும், அஞ்சலி எப்படியாவது மறுபடியுமே ஏதாவது ஒரு தில்லுமுல்லு வேலைய பார்த்து மீனாட்சிய நம்மகிட்ட இருந்து பிரிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்களோட வலிய கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம பூமி கூட சேர்ந்து உடனடியா கார விட்டு இறங்கி வந்து, அஞ்சலி கிட்ட இருந்து தன்னோட பொண்ணான மீனாட்சிய வாங்குறதுக்காக கண் கலங்கி அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கா. அப்ப பூமியுமே அந்த ஆட்டோக்காரங்க கிட்ட, "நீங்க என்ன கிரிமினல் வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ இந்த மாதிரி பூமிக்கு முத்தழகு தன்னோட ஆட்டோவ இவ்ளோ அவசரமா போகும்போது வழிமறிச்சு நின்னுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்ட அந்த ஆட்டோ டிரைவர், "நீங்க தான் இப்போ கிரிமினல் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க ஒரு குழந்தை சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு. அவங்கள சீக்கிரமா நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும்னு" சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரங்க ரொம்பவே நல்ல மனசுத்தனமா அஞ்சலியோட போய் எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு அவங்களுக்காக பூமிகிட்டயும், முத்துலகிட்டயும் சண்டை போட்டு எதிர்த்து நின்னுட்டு இருக்கா. ஆனா அப்போ இத பார்த்த பூமியும், "ஏன் அந்த அஞ்சலி உங்களையும் ஏமாத்திட்டான்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போதைக்கு உங்ககிட்ட என்னால எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு உடனடியா அவங்க அவசர அவசரமா அஞ்சலி கிட்ட இருந்து அவங்களோட குழந்தையான மீனாட்சிய பறிக்கிறதுக்காக போக, ஆனா அத தப்பா புரிஞ்சுக்கிட்ட அந்த ஆட்டோக்காரங்களும் பூமி கிட்ட, "தம்பி என்ன தம்பி பண்றீங்க? ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பறிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம அந்த அம்மா அந்த குழந்தைக்காக எவ்ளோ சீரியஸா அவசர அவசரமா பதட்டமா என்ன ஆட்டோ ஓட்ட சொன்னாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. அங்க பாருங்க அந்த குழந்தை எந்திரிக்கவே இல்லன்னு" சொல்லி சொல்ல, உடனே இத கேட்ட முத்தழகும் அந்த குழந்தையோட அந்த நிலைமைக்கு காரணமே அந்த குழந்தைய கையில வச்சிருக்கவ தான் சொல்லி சொல்ல, உடனே இத கேட்ட அந்த ஆட்டோக்காரங்களும், "என்னம்மா பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லி கேட்க, உடனே முத்தழகும், "அவ கையில இருக்கிறது என்னோட குழந்தை. அவ எங்களோட குழந்தைய திருடிட்டு போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட இருந்து குழந்தைய திருடி வெளிநாட்டுக்கு கொண்டு போறதுக்காக இவ முயற்சி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல. குழந்தை வேற மயங்கி விழுந்திருக்கு. குழந்தைக்கு ஏதோ சீரியஸான விஷயமா இருக்குன்னு தோணுது. அதனால தயவு செஞ்சு எங்களோட வழியில மட்டும் குறுக்க வராதீங்கன்னு" சொல்லி சொல்ல, உடனே அந்த ஆட்டோக்காரங்களோ செம்ம ஷாக்கோட அஞ்சலி திரும்பி பார்க்க, ஆனா அஞ்சலியோ செம்ம பயத்தோட ஆட்டோக்காரங்கள பார்த்தது மட்டும் இல்லாம, விட்டா இவங்களே நம்மகிட்ட இருந்து இந்த குழந்தைய பறிச்சு அவங்க கிட்ட குடுத்துருவாங்க போலன்னு சொல்லிட்டு உடனடியா இப்போதைக்கு பூமி கிட்ட தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு மீனாட்சிய தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்க, அப்போ இத பார்த்து பதறி போன அந்த ஆட்டோக்காரங்களும் உடனடியா பூமி கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்க, ஆனா பூமியோ அத பத்தி கேட்கிற மனநிலைமையிலே இல்லாததுனால ஓடுற அஞ்சலி துரத்த பின்னாடியே முத்தழகுமே துரத்தி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே தலையில அடிபட்டதுனால அவங்களால கொஞ்சம் தூரத்துக்கு மேல ஓட முடியல. அது மட்டும் இல்லாம அவங்க அதே இடத்துல மயங்கி விழ, அப்போ இத கவனிச்ச அந்த ஆட்டோக்காரங்களும் இந்த விஷயத்த ஓடிட்டு இருக்க பூமி கிட்ட சொல்ல, உடனே முதல்ல நம்மளோட ஒய்ஃப காப்பாத்துவோம். ஏன்னா அவ தான் இப்போ சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியுது. ஏன்னா அவளோட தலையில இருந்து வர விடாம ரத்தம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா ஃபர்ஸ்ட் முத்தழக காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அவங்கள தூக்குறதுக்காக வந்தது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோக்காரங்க கிட்ட என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டே, "இப்ப நான் யார காப்பாத்துவேன்? என்னோட குழந்தைய காப்பாத்துவேனா? இல்ல என்னோட பொண்டாட்டிய காப்பாத்துவேனா? ஒருவேளை இப்ப நான் முத்தழக கூட்டிட்டு இங்க இருந்து போயிட்டேன்னா கண்டிப்பா என்னோட பொண்ணான மீனாட்சிய என்னால மறுபடியுமே பார்க்க கூட முடியாத நிலைமைக்கு நான் போகலான்னு" சொல்லி சொல்ல, உடனே அந்த ஆட்டோக்காரங்களும், "நான் செஞ்ச பாவத்துக்கு நானே பரிகாரத்த தேடிக்கிறேன். நீங்க முதல்ல போய் குழந்தைய அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்குங்க. நான் இந்த அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட எங்க இருக்காங்கன்ற விஷயத்த சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க வந்து அவங்கள பாருங்கன்னு" சொல்லிட்டு உடனடியா அவங்க முத்தழக தூக்கி அவங்களோட ஆட்டோல போட்டுட்டு அவங்கள அங்க இருந்து அவசர அவசரமா கூட்டிட்டு போக, உடனே இதனால நிம்மதி அடைஞ்ச பூமியுமே மீனாட்சியை எப்படியாவது அஞ்சலி கிட்ட இருந்து காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு அஞ்சலியை ஃபாலோ பண்ணி அவங்களோட பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கா. அப்ப பூமி தன்னை ஃபாலோ பண்ணி துரத்திட்டு இருக்கதை தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலியும் அவசர அவசரமா தன்னால கண்டிப்பா அஞ்சலியை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ஒருவேளை அப்படி மட்டும் என்கிட்ட இருந்து அஞ்சலியை பிரிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா பூமியோட லைஃப்குள்ள இதுக்கப்புறமா என்னால போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க வேக வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னை மறுபடியுமே பூமி ஃபாலோ பண்ணி வரானா, மீனாட்சியை வாங்குறதுக்காக வரானான்னு சொல்லிட்டு பயத்துல திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே அப்படி போகும்போது அவங்களுக்கு எதிர்ல ரோட்ல ரொம்பவே வேகமா வந்த கார கொஞ்சம் கூட கவனிக்காம அது பக்கமா போயிடுறாங்க. அப்போ அந்த கார்ல வந்தவங்களும் ஹை ஸ்பீட்ல வந்ததுனால அவங்களால திடீர்னு பிரேக் கூட போட முடியல. அதனால அவங்களுமே ஸ்பீடா வர, அப்ப இதை பார்த்துட்டு அஞ்சலி ஸ்டன் ஆகி போய் நடு ரோட்லயே நின்னு போயிடவே, அப்போ இதை பார்த்த பூமியுமே உடனடியா மீனாட்சியை காப்பாத்தியாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட உயிரை பத்தி கூட கொஞ்சம் கூட கவலையே படாம அங்க நடு ரோட்ல நின்னுட்டு இருக்க, அதாவது மீனாட்சியோட நின்னுட்டு இருக்க அஞ்சலியை தள்ளி விட்டுட்டு அவங்க
ரொம்பவே வேகமா வந்துட்டு இருக்க அந்த கார் முன்னாடியே விழுந்துடவே, உடனே அந்த ஹை ஸ்பீட்ல வந்த காருமே பூமிய அடிச்சு தூக்கிடுது. அதனால பூமி செம்ம சீரியஸா அப்படியே அந்த வண்டியில அடிபட்டு மயங்கி போய் விழுக. அப்போ இந்த மாதிரி பூமி ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்துட்டு இருக்கத பார்த்து அஞ்சலியுமே ஒரு பக்கம் செம்ம ஷாக் ஆனாலும், இன்னொரு பக்கமும் பூமி ஃபோர்ஸா தள்ளி விட்டதுல அவங்களுக்குமே சில பல அடிகள் பட்டிருக்கு. அதனாலயே அவங்க மீனாட்சிய கையில வச்சுட்டே மயங்கி விழுக. அப்ப கரெக்ட்டா அங்க இவங்க எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வந்த ஸ்வேதாவும், அமுதனும் இவங்க ஆக்சிடென்ட்ல இப்படி அடிபட்டு நடு ரோட்ல விழுந்துட்டு இருக்கத பார்த்துட்டு 2 பேருமே பதட்டப்பட்டு முதல்ல பூமிய வந்து தூக்க. ஆனா அமுதனும் இந்த அஞ்சலி அப்படியே விட்டுட்டு போயிடலாம். அவ பண்ண காரியத்துக்கு அவங்களுக்கு அதுதான் தண்டனைன்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட மீனாட்சிய மட்டும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ல உடனே ஸ்வேதாவும் இதுக்கு முன்னாடி அஞ்சலி பண்ண அநியாயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இந்த அஞ்சலிக்கு இந்த தண்டனை தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே அஞ்சலி கையில வச்சிருக்க வாங்குறதுக்காக போக. ஆனா அப்ப அஞ்சலி ஸ்வேதாவே மனசு இருக்கிறபடி இந்த மாதிரி மீனாட்சிக்கு ஆக்சிடென்டால எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள டைட்டா ஹக் பண்ணி கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க அந்த மயக்கத்துல கூட "மீனாட்சி உனக்கு ஒண்ணும் ஆகல தானே? நீ என்ன விட்டு போயிட மாட்ட தானே? உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டே இருக்கா. அப்போ இத பார்த்துட்டு ஸ்வேதாவும் மனசுருகி போய் அமுதன் கிட்ட, "இந்த மாதிரி அஞ்சலி என்ன அநியாயம் பண்ணியிருந்தாலும், அவங்கள இந்த மாதிரி விட்டுட்டு வர்றது எனக்கு இன்னும் சரிப்பட்டு வரல. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ண விஷயத்துக்காக இவங்களுக்கு வேற விதத்துல வேணா தண்டனை குடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தண்டனைய குடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்கும் மேல நான் ஒரு டாக்டர். நான் ஒரு உயிர இந்த மாதிரி ஆபத்துல விட்டுட்டு போனேன்னா, கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுடும். அதனால தயவு செஞ்சு அஞ்சலிக்குமே உதவி பண்ணலாம். எனக்கு அதுக்கு அனுமதி குடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இந்த மாதிரி ஸ்வேதா கேட்ட உடனேயே அமுதனால அத மறுக்க முடியாததுனால அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே கார்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக. ஆனா போகும்போது ஸ்வேதாவோ, "ஆமா முத்தழகு அக்கா எங்க போயிட்டாங்க? அவங்கள காணுமே. அது மட்டும் இல்லாம பூமி மாமாக்கு இவ்ளோ சீரியஸா இருக்குன்ற நம்ம அவங்களுக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு பதறி போய் இருக்க." அப்ப கரெக்ட்டா பூமியோட மொபைலுக்கு அந்த ஆட்டோக்காரங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முத்தழக எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த சொல்லவே, உடனே அத கேட்டுட்டு ஸ்வேதாவும் உடனடியா அங்கேயே அஞ்சலியையும், பூமியையும் கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம அவங்களையுமே அங்கேயே அட்மிட் பண்ண. இந்த பக்கம் அமுதனும் இந்த மாதிரி 3 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்த பேச்சியோட குடும்பத்துக்கு கால் பண்ணி சொல்ல, உடனே இத கேட்டு பதறி போய் அங்க ஓடி வந்த பேச்சி, பாண்டியம்மா, ஸ்வர்ணம், சூசோ, வீரமுத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமா என்ன நடக்குது? 3 பேருக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க எல்லாரையுமே செக் பண்ணிட்டு வந்த டாக்டரும் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட முத்தலக பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முத்தலகுக்கு இந்த மாதிரி தலையில அடிபட்டதுனால பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்துருச்சு. ஆனாலும் அவங்கள இன்னும் அதிகமா தலையில ரொம்பவே பயங்கரமா தாக்கியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. ஆனாலும் இப்போ பிளட் லாஸ் எல்லாத்தையுமே நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டனால அவங்க இப்போ ஸ்டேபிளா இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்ட பேச்சும் அப்பனா அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு கொஞ்சம் சந்தோஷமா கேட்க, உடனே ஸ்வேதாவும் ஆமா அத்தை ஞாபகம் வந்துருச்சு. இதை முத்தலக அக்காவே என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் டாக்டர் கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாம இப்போ டாக்டருமே அக்கா சரியாயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லும்போது எனக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மீனாட்சிய பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்ட பாண்டியம்மாவும் இதுக்கப்புறமா அந்த மீனாட்சிய பத்தி பேசாத. அந்த அஞ்சலியோட பொண்ணு இனிமே நமக்கு தேவையே கிடையாது. அவ எவ்வளவு கேடியா இருந்தா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்ட ஸ்வேதாவுமே நீங்க எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீனாட்சி பூமி மாமாக்கும் முத்தலக அக்காக்கும் பிறந்தவன்ற விஷயத்த சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான பேச்சு. என்ன ஸ்வேதா சொல்ற? இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்க, அதே மாதிரி ஸ்வர்ணமும் அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஸ்வேதாவும் இந்த மாதிரி முத்தலகு அவங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம தனத்துக்கும் இவங்களுக்கும் நடுவுல இந்த பிரச்சனை தான் இருந்திருக்கு. அதனாலதான் தனம் நம்ம கிட்ட உண்மையை சொல்ல வரலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவங்கள இவங்க சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்ட பேச்சையுமே ச்சே அந்த அஞ்சலி என்னெல்லாம் பண்ணியிருக்கா அது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிருக்கேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த என்னால கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. அவளுக்கு கண்டிப்பா ஊர் முன்னாடி தண்டனை கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லி பேச, அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த அந்த டாக்டருமே அந்த கடவுளே எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கான தண்டனையை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த மாதிரி பூமிக்கு நடந்த ஆக்சிடென்ட கண்ணெதிரே பார்த்ததுனாலயும் அதே சமயம் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற எண்ணத்தினாலையும் அவங்களோட மூளை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்ல, உடனே இது கிட்ட பாண்டியம்மாவும் அப்பனா அஞ்சலி பைத்தியமாயிட்டாலே என்னன்னு சொல்லி கேட்க, உடனே அந்த டாக்டரும் அப்படி ஒன்றும் சொல்லிட முடியாது. ஆனா அவங்க ஒரு இமேஜினரி வேர்ல்டுல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட லைஃப்குள்ள அவங்க ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட பூமி கூடயும் மீனாட்சி கூடயும் வாழ்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இப்போ நீங்க சொன்னது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. சோ அதை வச்சு நான் சொல்றேன் அவங்களோட லைஃப்குள்ள அவங்க இதுக்கப்புறமா கண்டிப்பா எது உண்மை எது பொய்ன்றது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியோட இருக்க போறது இல்லைன்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு என்னதான் அஞ்சலி இவ்வளோ நாள் நம்மளோட குடும்பத்தை ஏமாத்திருந்தாலும் கடைசியில அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால பேச்சோட குடும்பமே அஞ்சலியோட நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகமா இருக்கு. ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாம கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க அஞ்சலியோ தன்னோட மனசுக்குள்ளேயே பூமி கொடியும் மீனாட்சி கொடியும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காதா ரொம்பவே
ஆனந்தமா சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கண்ணாடிக்கு வெளியே நின்னு பார்த்துட்டு இருந்த பேச்சோட குடும்பம் எல்லாருமே அஞ்சலியோட நிலைமைய நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பேச்சு அங்க இருக்க டாக்டர் கிட்ட அப்பனா பூமியோட நிலைமை என்னாச்சுன்னு சொல்லி கேட்க உடனே டாக்டரும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் நல்ல வேளை அவங்கள அதிகமா பாதிக்கல. அவங்களுக்கு என்ன கொஞ்சம் அடிபட்டு பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நாங்க குடுத்துட்டோம். ஸோ, இப்போ அவங்க நார்மலா தான் இருக்காங்க. ஸோ, நீங்க எப்பனாலும் போய் பூமியையும் பார்க்கலாம், முத்தழகையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து கிளம்பி போக, அப்போ ஒரு வழியா நடந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ற சந்தோஷத்தோட பேச்சோட குடும்பம் எல்லாருமே முத்தழகையும், பூமியையும் பார்க்கறதுக்காக போக, அப்போ அவங்க 2 பேருமே ஒரே ரூம்ல அட்மிட் ஆயிட்டிருக்க. அப்போ அங்க போன ஸ்வேதாவும் இந்த மாதிரி அஞ்சலியோட நிலைமைய எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம, மீனாட்சி இப்போ எங்க கூட தான் ரொம்பவே சேஃபா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க மீனாட்சி எடுத்து முத்தழகு கிட்ட கொடுக்க, உடனே மீனாட்சி ரொம்பவே பாசமா தாய் பாசத்தோட வாங்கின முத்தழகோ அவங்கள செம்மையா கொஞ்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்க. அப்ப இதை பத்து பூமியும் இதுக்கப்புறமா நீங்க எதுக்கும் அழுகவே கூடாது. நான் எப்பவுமே உங்களை இதுக்கப்புறமா கண்ணீரோட பார்க்கவே கூடாது. நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறமா நம்மளோட லைஃப்குள்ள அந்த அஞ்சலியால வரவும் முடியாது. அவ அப்படியே வந்தாலும் அவளை நான் வரவும் விட போறதில்ல. அது மட்டும் இல்லாம அவ செஞ்ச தப்புக்கான தண்டனை அவளுக்கு கிடைச்சிருச்சு. சோ இதுக்கப்புறமா நான் அவளோட முகத்தை கூட பார்க்க போறதில்லன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க மீனாட்சி எடுத்து கொஞ்சம் ஆரம்பிக்க. அப்ப இதை பார்த்த முத்தலகும் என்னதான் அஞ்சலி இவ்வளவு பெரிய துரோகத்தை அவங்களுக்கு செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கும் அஞ்சலியோட நிலைமையை கேட்ட உடனேயே மனசு கேட்காததுனால அவங்களுக்கே தெரியாம அஞ்சலிய பாக்குறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கே தெரியாம கண்ணாடி வழியா பார்க்க. ஆனா இது எதுவுமே தெரியாத அஞ்சலியோ கற்பனை உலகத்துல சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்க. அப்ப இதை பார்த்த முத்தலகம் என்னதான் இந்த அஞ்சலி என்னோட வாழ்க்கையிலயும் என்னோட புருஷனோட வாழ்க்கையிலயும் ஏன் என்னோட குடும்பத்தோட வாழ்க்கையிலயும் இவ்வளவு பெரிய புயலையே உருவாக்கி இருந்தாலும் ஆனா அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தா அவங்க அத்தனையுமே பண்ணது காதலுக்காக மட்டும்தான். ஆனா என்ன அவங்களோட அந்த காதலே அவங்களோட லைஃபையே முடிக்கிற லெவலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள நினைச்சு வருத்தப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா பூமி முத்தலகோட லைஃப்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சது மட்டும் இல்லாம மீனாட்சியுமே அவங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்க. சோ இதுக்கப்புறமா இந்த கதை முடிய போதா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுய நினைவே இல்லாம இருக்க அஞ்சலிக்கு மறுபடியுமே தான் எந்த நினைப்புல இருக்கோன்ற ஞாபகம் வந்து மறுபடியுமே அவங்க பூமியை அடைய ஆசைப்பட்டு ஏதாவது தப்புகளை மறுபடியும் பண்ண போறாங்களா? அப்படியும் இல்லைன்னா தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பூமி கிட்ட மன்னிப்பு கேட்டு நிக்க போறாங்களா? அடுத்து அஞ்சலியோட நிலைமை என்னதான் ஆகப்போகுது? அது மட்டும் இல்லாம ரெஜினாக்கு மட்டும் அஞ்சலியோட நிலைமை தெரிஞ்சா அவங்க என்னதான் ஃபீல் பண்ணுவாங்க? அவங்க எப்படி அஞ்சலியோட இந்த நிலைமையை ஏத்துக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம தனத்துக்கும் அந்த டாக்டருக்கும் நடந்த விஷயத்தால ரெஜினா ஜெயிலுக்கு போய் ஒன்னா அவங்களோட தண்டனை எல்லாத்தையுமே அனுபவிக்க போறாங்களா? அப்படி இல்லைன்னா அவங்க மறுபடியுமே பேச்சோட குடும்பத்தை பழிவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க போறாங்களா? அடுத்து ரெஜினாவோட நிலைமை என்ன ஆக போகுது? அது மட்டும் இல்லாம பேச்சோட குடும்பம் இதுக்கப்புறமா ரொம்பவே நிம்மதியா முத்தழகும் மீனாட்சி தான் அவங்களோட அடுத்த குடும்ப பெண் வாரிசுன்றத ஊர் முன்னாடி அறிவிச்சு அந்த ஊர் திருவிழாவை ரொம்பவே சிறப்பா நடத்த போறாங்களா என்ன? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? அதனால இந்த கதை இதோட முடிய போதா? அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தொடக்கத்தை கொண்டு வர போறாங்களா? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.